விநாயகர் சதுர்த்தி 2025 அன்று அரிய தற்செயல் நிகழ்வுகள் நடக்கின்றன. வணக்கம் பக்தர்களே, உங்கள் அனைவரையும் ஒரு புதிய வீடியோவிற்கு வரவேற்கிறோம். இன்றைய வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி நாளில் எந்தவொரு பக்தர் இந்த வேலையை செய்தால், அதாவது அவர் ஒரு மரத்தை தொட்டு தனது வீட்டிற்கு ஏதாவது சிறப்பு பொருளை கொண்டு வந்தால், செல்வம், செழிப்பு, மாதா லட்சுமி மற்றும் விநாயகர் ஆகியோரின் ஆசீர்வாதங்கள் அவரது வீட்டில் என்றென்றும் நிலைத்திருக்கும். விநாயகர் மகிழ்ச்சியாக இருப்பார் என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்வோம். நீங்கள் விநாயகர் மீது நம்பிக்கை கொண்டிருந்தால் நிச்சயமாக இன்றைய வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை விட்டு வெளியேறினால் நீங்கள் விநாயகர் கையை விட்டு வெளியேறுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எனவே 6 முதல் 7 நிமிடங்கள் ஒரு முறை எடுத்து இந்த சிறிய தகவல் தரும் வீடியோவை நிச்சயமாக பாருங்கள். பக்தர்களே, 2025ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி அன்று மக்களின் மனதில் நிறைய குழப்பங்கள் அல்லது உணர்வுகள் உள்ளன என்பதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இந்து நாட்காட்டியின்படி இந்த தேதி பாத்ரபாத மாதத்தின் சுக்ல பக்ஷ சதுர்த்தி ஆகும். இந்த நாளில் ஞானம் மற்றும் விவேகத்தின் கடவுளான கணபதி பப்பா பிறந்தார். அதனால்தான் இந்த நாள் விநாயக சதுர்த்தி மற்றும் கணேஷ் சதுர்த்தி என்ற 2 பெயர்களாலும் அழைக்கப்படுகிறது. பக்தர்களே, நாங்கள் உங்களுக்கு சொல்வது போல் இந்த சதுர்த்தி ஒரு சாதாரண தேதி அல்ல. இந்த சந்தர்ப்பத்தில் விநாயகர் தானே பூமிக்கு வந்து தனது பக்தர்களின் தொல்லைகளை நீக்குகிறார். விநாயகர் வருகையை உண்மையான இதயத்துடன் வரவேற்கும் எந்தவொரு நபரும் சடங்குகளின்படி பூஜை மற்றும் விரதம் மேற்கொள்கிறார். விநாயகர் தனது அனைத்து துக்கங்களையும் வலியையும் துன்பங்களையும் தன்னுடன் எடுத்துச் செல்கிறார். பக்தர்களே, கணேஷ் சதுர்த்தியைப் பற்றி நாம் பேசும்போது அது வெறும் ஒரு நாள் வழிபாடு அல்ல. ஒரு ராஜா தனது அரண்மனையிலிருந்து வெளியே வந்து தனது குடிமக்களிடையே சில நாட்கள் வசிப்பது போல் புரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபாத மாதத்தின் சுக்ல பக்ஷத்தின் சதுர்த்தி திதியில், அதாவது ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் கணபதி பாப்பா தனது கைலாயத்திலிருந்து பூமிக்கு வருகிறார். அவர் வந்ததன் அர்த்தம் என்னவென்றால், அவர் தனது பக்தர்களின் நற்செய்தியை கேட்டு தடைகளை நீக்கி ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியை பொழிகிறார். இப்போது பாப்பா நம் வீட்டில் எத்தனை நாட்கள் தங்குகிறார் என்ற கேள்வி எழுகிறது. சரி, அது ஒவ்வொரு குடும்பத்தையும் பொறுத்தது. சிலர் அவரை 1½ நாட்கள் மட்டுமே உட்கார வைக்கிறார்கள். அதாவது பிரதிஷ்டை செய்யப்பட்ட அடுத்த நாளே அவரை மூழ்கடிப்பார்கள். சிலர் அவரை 3 நாட்கள், சிலர் 5 நாட்கள், சிலர் 7 நாட்கள் மற்றும் சிலர் கணபதி பாப்பாவை 10 நாட்கள் வீட்டில் முழுமையாக உட்கார வைப்பார்கள். வேதங்களும் நாட்டுப்புற மரபுகளும் 10 நாட்கள் முழுவதும் தங்கி பாத்ரபாத சுக்ல பக்ஷத்தின் சதுர்தசியான அனந்த சதுர்தசியில் அவரை மூழ்கடிப்பது மிக முக்கியமானதாகவும் முழுமையானதாகவும் கருதப்படுகிறது என்று கூறுகின்றன. ஆனால் சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், கணபதி பாப்பாவை அனுப்புவது அவரை அழைத்து வருவது போல் எளிதானது அல்ல. அவர் வரும்போது கொண்டாட்டம், பாடல்கள், பஜனைகள், மோதக்களின் இனிப்பு மற்றும் லட்டுக்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கும். 10 நாட்களுக்கு ஒவ்வொரு வீட்டிலும் சொர்க்கம் இறங்கியிருப்பது போல் தெரிகிறது. பின்னர் மூழ்கடிக்கும் நாளில் அடுத்த ஆண்டு நீங்கள் விரைவில் வருவீர்கள் என்ற கணபதி பாப்பா மோராயாவின் எதிரொலி கேட்கும்போது கண்கள் ஈரமாகின்றன. இந்த மூழ்கடிப்பு உண்மையில் ஒரு ஆழமான செய்தியை கொடுக்கிறது. வாழ்க்கை தற்காலிகமானது. எல்லாம் அது வந்த அதே கடவுளிடம் மீண்டும் இணைகிறது. சுருக்கமாகச் சொன்னால், விநாயகர் சதுர்த்தி முதல் சதுர்தசி வரை, அதாவது அதிகபட்சம் 10 நாட்கள் பூமியில் இருப்பார். ஆனால் பக்தர்கள் தங்கள் பக்திப்படி 1½ 3 5 அல்லது 7 நாட்களுக்குப் பிறகு அவரை அனுப்பி வைக்கலாம். மேலும் மிகப்பெரிய முழுக்கு விழா அனந்த சதுர்தசி நாள். முழு சமூகமும் ஒரே குரலில் பாப்பாவுக்கு விடைபெறும் போது. இப்போது இந்த விழா ஏன் ஒவ்வொரு ஆண்டும் பாத்ரபாத மாதத்தில் வருகிறது என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும். எனவே இதற்கு காரணம் சந்திர நாட்காட்டியின் கணக்கீடு ஆகும். இதில் சூரியன் மற்றும் சந்திரனின் இணைப்பால் உருவாக்கப்பட்ட தேதிகளின்படி பண்டிகைகள் தீர்மானிக்கப்படுகின்றன. கணேஷ் ஜி பத்ரபாத சுக்ல பக்ஷத்தின் சதுர்த்தியில் தோன்றினார். எனவே இந்த நாள் அவரது பிறந்த நாளின் அடையாளமாக மாறியது. இப்போது கணேஷ் ஜியை வீட்டிற்கு அழைத்து வருபவர்கள் சிலர் இருக்கிறார்கள். ஆனால் அவரை எப்படி நிறுவுவது? கணேஷ் ஜிக்கு வழங்கப்படும் ஆசனத்தை எப்படி வழங்குவது? கணேஷ் ஜியை நிறுவுவதில் நாம் என்ன செய்ய வேண்டும்? எனவே அதையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்வோம். இதற்காக நீங்கள் வீடியோவின் இறுதி வரை இருக்க வேண்டும். அப்போதுதான் உங்களுக்கு முழுமையான தகவல்கள் கிடைக்கும். இல்லையெனில் இதுபோன்ற முக்கியமான தகவல்களை நீங்கள் தவறவிடக்கூடும். இப்போது நிறுவலைப் பற்றி பேசலாம். விநாயகர் சதுர்த்தியன்று விநாயகர் சிலையை வீட்டிற்கு கொண்டு வருவதன் முக்கியத்துவம் வெறும் வழிபாட்டுடன் மட்டுமல்ல, அது உங்கள் வீட்டிலும் உங்கள் இதயத்திலும் உங்கள் குடும்பத்திலும் கடவுளை வரவேற்பதன் அடையாளமாகும். கணபதி பாப்பா மோர்யா என்றால் கணேஷ் ஜி நம் வீட்டிற்கு வரும்போது அவர் வெறும் சிலை அல்ல, மாறாக விக்னஹர்தா வடிவத்தில் நம்மிடையே அமர்ந்திருக்கிறார் என்று வேதங்களில் கூறப்படுகிறது.
வீட்டை நிறுவுவதற்கு முன் வீட்டை நன்கு சுத்தம் செய்ய வேண்டும். ஏனெனில் அது வெளிப்புற தூய்மையின் சின்னம் மட்டுமல்ல, மனம் மற்றும் எண்ணங்களின் தூய்மையும் கூட. நிறுவலுக்கு களிமண் சிலைகள் சிறந்ததாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை சுற்றுச்சூழலுக்கு உகந்தவை மற்றும் மூழ்கும் நேரத்தில் அவை பூமியுடன் கலந்து மீண்டும் 5 கூறுகளில் ஒன்றிணைகின்றன. சிலையை வீட்டிற்கு கொண்டு வருவதற்கு முன் கலசத்தை நிறுவ வேண்டும் மற்றும் நிறுவல் தளத்தை சிவப்பு அல்லது மஞ்சள் துணியால் அலங்கரிக்க வேண்டும். கிழக்கு அல்லது வடக்கு திசையை நோக்கி விநாயகர் நிறுவப்பட வேண்டும். ஏனெனில் இந்த திசை செழிப்பு மற்றும் நேர்மறையின் அடையாளமாக கருதப்படுகிறது. விநாயகருக்கு மிகவும் பிரியமான குங்குமம் துர்வா 3 இலை புல்லை பூசவும். சிலையில் பூக்கள், மோதகம் மற்றும் லட்டு ஆகியவற்றை சமர்ப்பிக்கவும். இதையெல்லாம் செய்வதற்கு காரணம் பாரம்பரியத்தை பின்பற்றுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு பிரசாதத்திற்கும் பின்னால் ஒரு ஆன்மீக மற்றும் அறிவியல் காரணம் உள்ளது. துர்வா குளிர்ச்சியின் சின்னம் போல, மோதகம் அறிவு மற்றும் மகிழ்ச்சியின் சின்னம் மற்றும் லட்டு செழிப்பின் சின்னம். இந்த வழியில் நாம் விநாயகரை நிறுவும்போது உண்மையில் நம் வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு, அமைதி மற்றும் அறிவை நிலைநாட்டுகிறோம். இந்த வழியில் நீங்கள் உண்மையான மனதோடும் முழு பக்தியுடனும் கணேஷ் ஜியை நிறுவ வேண்டும். மேலும் உங்கள் வீட்டில் கணபதி பாப்பா இருக்கும் பல நாட்களுக்கு, குறைந்தபட்சம் அவ்வளவு நாட்களுக்கு நீங்கள் ஆரத்தி செய்து கணேஷ் ஜியின் விருப்பமான பிரசாதமான மோதக்கை வழங்க வேண்டும். எனவே இப்போது வழிபாட்டு முறையை பற்றி பேசுகையில், காலையில் குளித்து சுத்தமான ஆடைகளை அணிந்து பாத்ரபாத மாதத்தின் சுக்ல பக்ஷ சதுர்த்தியன்று விக்னஹர்த்த கணபதியை வணங்குவேன் என்று உறுதிமொழி எடுத்துக் கொள்ளுங்கள். நான் அவரது ஆசிகளை பெறுவேன். இதற்கு பிறகு வீட்டின் வழிபாட்டுத் தலத்தில் கணேஷ் ஜியை நிறுவுங்கள். வேதங்களின்படி கணேஷ் பூஜையை ஷோபாச்சாரத்துடன் செய்ய வேண்டும். அதாவது ஆவாகன், ஆசான், பாத்யா, அர்க்யா, ஆச்மன், குளியல், ஆடை, காந்த், புஷ்பம், தூப், தீபம், நைவேத்தியம், ஆரத்தி, மந்திர ஜபம், பிரதக்ஷிணம் மற்றும் நமஸ்காரம் ஆகிய 16 வகையான சேவைகள். ஒவ்வொரு சேவைக்கும் அதன் சொந்த முக்கியத்துவம் உள்ளது. உதாரணமாக, விளக்கு ஏற்றுவது அறியாமையின் இருளை நீக்குவதற்கான அடையாளமாகும். தூப் சுற்றுச்சூழலை சுத்திகரிப்பதற்கான அடையாளமாகும். மேலும் நைவேத்தியம் உங்கள் வாழ்க்கையின் அனைத்து சாதனைகளையும் கடவுளுக்கு அர்ப்பணிப்பதற்கான ஒரு சைகையாகும். விரத விதிகளின்படி இந்த நாளில் காலை முதல் பூஜைக்கு பிறகு வரை உண்ணாவிரதம் இருக்க வேண்டும். சிலர் பழங்கள் சாப்பிடுகிறார்கள். சிலர் தண்ணீர் இல்லாமல் உண்ணாவிரதமும் இருக்க வேண்டும். ஆனால் அடிப்படை விதி என்னவென்றால், விரதத்தின் போது மனதையும் பேச்சையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். பொய், கோபம், வன்முறை மற்றும் எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்க வேண்டும். விரதத்தின் நோக்கம் உடலை துன்புறுத்துவது அல்ல, ஆன்மாவை தூய்மைப்படுத்தி உண்மையான இதயத்துடன் கடவுளுடன் இணைவது. இப்போது மிக முக்கியமான விஷயம் ஆரத்தி. ஆரத்தி இல்லாமல் கணேஷ் ஜியின் வழிபாடு முழுமையடையாது என்று கருதப்படுகிறது. குடும்ப உறுப்பினர்களும் பக்தர்களும் கைகளில் விளக்குகளுடன் ஜெய் கணேஷ் தேவா என்று பாடும்போது முழு வளிமண்டலமும் விநாயகர் நிறைந்திருப்பது போல் தெரிகிறது. ஆரத்தியின் போது விளக்கு விநாயகர் முன் 3, 5 அல்லது 7 முறை வட்ட இயக்கத்தில் சுழற்றப்பட்டு அதனுடன் ஒரு மணியும் அடிக்கப்படும். ஆரத்திக்கு பிறகு உங்கள் நெற்றியில் விளக்கை வைத்து பிரசாதத்தை அனைவருக்கும் விநியோகிக்க வேண்டும். கணபதி பாப்பா ஒரு அப்பாவி இயல்புடைய கடவுள். மேலும் சிறிது உணர்ச்சிவசப்பட்டாலும் கூட அவர் மகிழ்ச்சியடைவார் என்பதால் பிரசாதம் விநாயகர் மீது மிகுந்த கவனம் செலுத்துகிறது. விநாயகர் மோதக்ஸ், லட்டு, வெல்லம், எள், தேங்காய், துர்வா, தும்புபுல் மற்றும் சிவப்பு பூக்களை விரும்புகிறார். மோதக்ஸ் மற்றும் லட்டுக்கள் பிரசாதங்களில் சிறந்ததாக கருதப்படுகின்றன. ஏனெனில் அவை விநாயகர் விருப்பமான பொருட்கள் என்று கூறப்படுகிறது. இதனுடன் பழங்கள், புதிதாக தயாரிக்கப்பட்ட உணவுகள் மற்றும் பஞ்சாமிர்தங்களையும் பயன்படுத்தலாம். பூஜைக்குப் பிறகு பக்தர்கள் பிரசாதத்தை எடுத்து தங்களுக்குள் விநியோகிக்கும் போது அது நல்லொழுக்கத்தை அடைவதற்கு மட்டுமல்லாமல் குடும்பத்தில் அன்பு, மகிழ்ச்சி, செழிப்பு மற்றும் ஒற்றுமையை அதிகரிக்கிறது. பிரசாதத்தை விநியோகிப்பதன் மூலம் விநாயகர் தனது ஆசிகளை பொழிகிறார் என்று நம்பப்படுகிறது. தடைகள் நீக்கப்பட்டு பக்தர் பிரசாதத்தை எடுக்கும் அதே உணர்வின் பலனை பெறுகிறார். அதனால்தான் பிரசாதம் என்பது வெறும் இனிப்புகள் அல்லது உணவு அல்ல, மாறாக கடவுளின் அருளின் சின்னம் என்று கூறப்படுகிறது. இது வீட்டிற்குள் லட்சுமியை கொண்டு வந்து ஒவ்வொரு வேளையிலும் வெற்றி வரத் தொடங்குகிறது. இந்த பாரம்பரியம் நமக்கு கற்பிக்கிறது, நாம் அனைவரும் ஒரே குரலில் ஆரத்தி செய்யும்போது அது ஒரு கூட்டு சக்தியாக மாறி நம்மையும் நம் வீட்டையும் தீய சக்திகளிடமிருந்து பாதுகாக்கிறது. பக்தர்களாகிய நீங்கள் எந்த வழிபாடு, ஹவனம், விநாயகர் முதலில் வணங்கப்படுகிறார் என்பதை அறிவீர்கள். ஏனென்றால் கடவுள்களில் விநாயகர் மிக உயர்ந்த மற்றும் மிகவும் மதிக்கப்படும் இடத்தை பிடித்திருக்கிறார். அதனால்தான் நாங்கள் உங்களுக்கு சொன்ன எந்த வழிபாட்டு முறையையும் நீங்கள் முழு பக்தியுடன் செய்ய வேண்டும். அப்போதுதான் கடவுள் உங்கள் பிரச்சினைகளை கேட்பார், அவற்றை புரிந்துகொள்வார், அவற்றை என்றென்றும் தன்னுடன் எடுத்து செல்வார்.
இந்த நாளில் பக்தர்களை வழிபடுவதோடு நாம் அறிந்தோ அறியாமலோ செய்யும் சில முன்னெச்சரிக்கைகள் அல்லது சில தவறுகளும் உள்ளன. அவற்றை தவிர்க்க வேண்டும். எனவே நீங்களும் இந்த தவறுகளை செய்யாமல் இருக்க இதை நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம். இல்லையெனில் கணபதி பாப்பா உங்கள் மீது கோபப்படலாம். மேலும் அவர் உங்கள் வீட்டிற்கு வராமல் போகலாம். எனவே இந்த தவறுகளை செய்பவர் மனம்தான். எனவே அந்த தவறுகள் என்ன, அவற்றை நாம் எவ்வாறு மனதில் கொள்ள வேண்டும் என்பதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். விநாயகர் சதுர்த்தி நாளில் சில சிறப்பு முன்னெச்சரிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். முதலாவதாக, வழிபாட்டின் போது மனமும் வீட்டின் தூய்மையும் மிகவும் முக்கியம். அழுக்கு இடத்தில் அல்லது குளிக்காமல் வழிபடுவது அசுபமான பலன்களை தரும். இரண்டாவதாக, இந்த நாளில் சந்திரனை பார்க்கக்கூடாது. மூன்றாவதாக, எப்போதும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலையை எடுத்துக்கொள்ளுங்கள். பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் செய்யப்பட்ட சிலை சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும். கடவுளுக்கு கூட அது பிடிக்காது. சிலை செய்யும் நேரத்தில் சிலை உடைக்கப்படவில்லை அல்லது சேதமடையவில்லை என்பதை முறையாகச் சரிபார்க்க வேண்டும். நான்காவதாக, துளசி இலைகளை விநாயகப் பெருமானுக்கு அர்ப்பணிக்கக்கூடாது. ஏனெனில் வேதங்களில் துளசி மற்றும் கணேஷ்ஜி பற்றிய ஒரு கதை உள்ளது. அதில் துளசி விநாயகரை மணக்க முன்மொழிந்தார். ஆனால் கணேஷ் மறுத்துவிட்டார். எனவே துளசி இலைகள் அவருக்கு அர்ப்பணிக்கப்படுவதில்லை. ஐந்தாவதாக, வழிபாட்டின் போது தவறுதலாக கூட அவமரியாதை செய்யாதீர்கள். மொபைல் அல்லது பிற வேலைகளில் கவனம் செலுத்தாதீர்கள். வழிபாடு முழு நம்பிக்கையுடனும் செறிவுடனும் செய்யப்பட வேண்டும். அப்போதுதான் வழிபாட்டின் நல்ல பலன் கிடைக்கும். விநாயகர் உங்கள் பணம் தொடர்பான அனைத்து பிரச்சனைகளையும் நீக்குவார். அல்லது முற்றிலுமாக மூடப்பட்ட எந்தவொரு தொழிலும் தொடங்கும் அல்லது 9ஆம் நாளில் உங்களுக்கு குழந்தை பிறக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் விநாயகர் சங்கத் விக்னஹர்தா என்றும் அழைக்கப்படுகிறார். அதாவது அவர் உங்கள் எல்லா பிரச்சனைகளையும் என்றென்றும் நீக்குகிறார் அல்லது அவற்றை நீக்குகிறார் என்று கூறுகிறார். எனவே பக்தர்களே, உங்கள் வீட்டில் விநாயகர் பகவானை முறையாக வரவேற்கவும். வழிபாட்டை செய்யுங்கள். நீங்கள் நிச்சயமாக பலனை பெறுவீர்கள். ஏனென்றால் பூஜ்ய குருஜி தனது கதையில் உண்மையான இதயத்துடன் செய்யப்படும் வழிபாடு ஒருபோதும் வீணாகாது என்று கூறியுள்ளார். அது எப்போதும் நன்மைகளை தரும். பக்தர்களே, விநாயகர் சதுர்த்தி விரதம் என்பது ஒரு பாரம்பரியம் மட்டுமல்ல. விக்னஹர்தா கணபதி பூமியில் அமர்ந்திருக்கும் தெய்வீக தற்செயல் நிகழ்வு. இந்த நாளில் பாப்பா வழிபாட்டில் மகிழ்ச்சி அடைவது மட்டுமல்லாமல் உங்கள் உணர்வுகளையும் படிப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த விரதத்தில் ஒரு ரகசியம் மறைக்கப்பட்டுள்ளது. இந்த நாளில் கணபதிக்கு மோதகைகள் மட்டுமல்ல, 8 துர்வைகளின் மூட்டை மற்றும் ஒரு சிறப்பு சங்கல்ப மந்திரத்தையும் நீங்கள் வழங்கினால் பாப்பா உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வீட்டிலிருந்து வறுமை மற்றும் துன்பத்தை நீக்குவார். விநாயகர் சதுர்த்தி பிரசாதம் வெறும் இனிப்புகளாக மட்டுமல்லாமல் பாப்பாவின் அருளின் ஆசீர்வாதமாகவும் கருதப்படுவதற்கான காரணம் இதுதான். ஆம், இந்த நாளில் ஒரு ரகசிய விதியும் உள்ளது. கணபதி முன் விளக்கேற்றி சங்கட நாஷன் ஸ்தோத்திரம் படித்தால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடையாக இருக்கும் நிலை கூட ஒரு நொடியில் முடிந்துவிடும். பக்தர்களே, இது சாதாரண விரதம் அல்ல. உங்கள் விதியின் கோடுகளை மாற்ற பாப்பா வரும் ஒரு சந்தர்ப்பம். பக்தர்களே, இப்போது நாங்கள் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தி விரதத்தின் ரகசியத்தை சொல்லப் போகிறோம். அதை கேட்ட பிறகு, வாவ் பாப்பா, நீங்கள் வாழ்க்கை பாதையை மாற்றிவிட்டீர்கள் என்றும் சொல்வீர்கள். யூடியூப்பில் வேறு எந்த சேனலும் இந்த ரகசியத்தை உங்களுக்கு சொல்ல முடியாது. எனவே இந்த தகவலை கேட்க நீங்கள் முழு கவனத்துடன் கேட்க வேண்டும். அப்போதுதான் நீங்கள் புரிந்துகொள்வீர்கள். அதை புரிந்துகொள்ள நீங்கள் வீடியோவை முழுமையாக பார்க்க வேண்டும். ஏனென்றால் குருஜி தெளிவாகச் சொல்லியிருக்கிறார், நாங்கள் உங்களுக்கு அறிவுரை வழங்கவும் வழிகாட்டவும் மட்டுமே முடியும். இப்போது நீங்கள் அந்த அறிவுரையை பின்பற்றலாம் அல்லது பின்பற்றாமல் இருக்கலாம். உங்களுக்கு காட்டப்படும் பாதை உங்களுடையதா இல்லையா என்பது உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் எங்கள் வார்த்தைகளை சரியாக கவனித்தால் நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள் என்று நாங்கள் கூறுவோம். எனவே இந்து மதத்தில் விநாயகர் சதுர்த்தி என்பது வெறும் வழிபாட்டு நாளாக மட்டுமல்லாமல் அனைத்து தடைகளின் இறைவனும் இந்த பூமியில் இறங்கும் தருணமாகும் என்பதை அறிந்து கொள்வோம். பாத்ரபாத மாதத்தின் சுக்ல பக்ஷ சதுர்த்தியன்று கணேஷ் அன்னை பார்வதியின் முற்றத்தில் பிறந்ததாக நம்பப்படுகிறது. இந்த நாளில் ஒவ்வொரு வீட்டிலும் பாப்பா நிறுவப்பட்டு பக்தர்கள் அவரை ஒரு சிறு குழந்தையைப் போல சேவிக்கிறார்கள். ஆனால் பக்தர்களே, இந்த விரதத்தில் சில ரகசியங்கள் உள்ளன. அவை அனைவருக்கும் தெரியாது. இன்று நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். அதனால் உங்கள் விருப்பங்கள் உடனடியாக நிறைவேறும். எனவே இவற்றை உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு மட்டும் மட்டுப்படுத்தாதீர்கள். உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் சிக்கலில் இருந்தால், கடினமாக உழைத்தாலும் பலன் கிடைக்கவில்லை என்றால், இது அவருக்கும் உங்களுக்கும் வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரும் ஒரு வாய்ப்பு. எனவே இந்த வாய்ப்பை உங்கள் கைகளிலிருந்து இழக்க விடாதீர்கள். பக்தர்களே, உங்கள் நேரத்தை அதிகம் வீணாக்காமல் தெரிந்து கொள்வோம். முதல் ரகசியம், 8 துர்வா மூட்டை. துர்வா புல் கணபதி பாப்பாவால் மிகவும் விரும்பப்படுகிறது.
ஆனால் இந்த நாளில் கணேஷுக்கு 8 துர்வா மூட்டையை வழங்கி உங்கள் மனதில் விக்னேஸ்வர நமக என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய தடை நீங்கும் என்று வேதங்களில் எழுதப்பட்டுள்ளது. இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது என்று நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளாக தேங்கி நிற்கும் வேலை கூட தொடங்குகிறது. இரண்டாவது ரகசியம் மோதக் அல்ல, ஆனால் அதிர்ஷ்ட மோதக். கணபதி மோதக்கை விரும்புகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் மோதக்கில் சிறிது வெல்லம் மற்றும் எள் கலந்து நைவேத்தியம் செய்தால் அது பாக்ய மோதக் என்று அழைக்கப்படுகிறது என்பது மிகச்சிலருக்கு தெரியும். இந்த பிரசாதத்தை ஏற்றுக்கொள்வதன் மூலம் வறுமை ஒருபோதும் வீட்டிற்குள் நுழையாது, செல்வம் பெருகும். மூன்றாவது ரகசியம் சங்கடநாசன் ஸ்தோத்திரத்தின் அதிசயம். விநாயகர் சதுர்த்தி இரவில் நீங்கள் விளக்கேற்றி பக்தியுடன் சங்கடநாசன் ஸ்தோத்திரத்தை ஓதும்போது உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய நெருக்கடி உடனடியாக முடிவடையும் என்று நம்பப்படுகிறது. இந்த ஸ்தோத்திரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. இது சங்கடமோச்சன கணபதியின் வரமாக கருதப்படுகிறது. நான்காவது ரகசியம் பிரசாதத்தை விநியோகிப்பதன் தெய்வீக பலன். பக்தர்களே, எப்போதும் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள். பிரசாதம் விநியோகிப்பது வெறும் இனிப்புகளை விநியோகிப்பது மட்டுமல்ல, பாப்பாவின் ஆசிகளை அனைவருடனும் பகிர்ந்து கொள்வதற்காக இது. இந்த நாளில் பிரசாதம் விநியோகிப்பவரின் வீடு நல்ல அதிர்ஷ்டத்தாலும் செழிப்பாலும் ஆசீர்வதிக்கப்படும். குறிப்பாக பிரசாதத்தில் தேங்காய் மற்றும் வெல்லம் இருந்தால் வீட்டில் லட்சுமி வாசம் செய்வார். இதைச் செய்வது லட்சுமி தேவியை பிரியப்படுத்தும். மேலும் லட்சுமி தேவி உங்கள் பக்தியால் மகிழ்ச்சியடைந்தால் அவரது அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் பிரகாசிக்கும். செல்வத்திற்கு ஒருபோதும் பற்றாக்குறை இருக்காது. லட்சுமி தேவியே செல்வத்தின் தெய்வம் என்பதால் பணம் எப்போதும் வந்து தங்கும். எனவே நீங்கள் இந்த தீர்வை முயற்சிக்க வேண்டும். நன்றி நண்பர்களே, இன்றைய வீடியோவை இங்கே முடிக்கிறோம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நண்பர்களே, கருத்துகளில் ஜெய் கணேஷ் என்று